ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்காக HTMLனா என்ன, HTMLல ஒரு டாஸ்க் பண்ண போறோம். லைக் பேசிக்காக ஒரு ChatGPT HTML ஒரு டாஸ்க் கொடு அப்படின்னு சொல்லி பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லாங் டைமாக வந்துட்டு ஒரு பிரேக் விட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் காலேஜ்லேருந்து இப்போ செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் 3rd செம் போற ஸ்டேஜ்ல தான் திருப்பி நான் வந்து உள்ள வந்திருக்கேன். அந்த டைம் டிராவல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னால எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதனால அந்த டைம் பிரேக் விட்டிருந்தேன். பட் ஒன் கமாண்ட் மேட் மீ திஸ் டு டூ. அதாவது என்னன்னா, ஒரு கமாண்ட் வந்துட்டு நான் ஸ்க்ராட்ச் பண்ணி உள்ள இருக்க மெசேஜ் வந்து நம்ம பார்க்குற மாரி ஒரு HTMLல பண்ற மாரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அத விட வந்துட்டு ஒரு கமாண்ட் வந்துருந்துச்சு. என்னன்னா ஆ அதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு நல்ல வியூ போன ஒரு வீடியோ. ஒரு 400 to 500 வியூஸ் போயிருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ 300 to 500 என்னன்னு. ஸோ என்னோட சேனல்லயே ஹையஸ்ட் வியூனா 400 வியூஸ் தான். ஸோ அந்த வியூஸ் போனதுல ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ நன்றி ப்ரோ. உங்க ப்ரோகிராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம ப்ரோகிராம் எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ யூஸ் ஆகுது. ஸோ திருப்பி ஆஸ் அ டீக்வேல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டா நான் வந்து இத வந்து சோசியலா நான் வந்து யோசிச்சேன். ஸோ நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம பைத்தியக்காரத்தனமா பண்ணாலும், அது ஒருத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, மறுபடியும் நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம சேனல் பில்ட் பண்ணலாங்கிறதுனால, ஸோ ஸ்க்ராச்சஸ்லேருந்து நம்ம வந்து மறுபடியும் வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். ஏன்னா இந்த டைம் இன்டர்வல்ல சேர்த்து என்னோட நாலேட்ஜையும் நான் வந்து மறந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னால ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து டவுட் தான். லாஸ்ட் டைம் இந்த ஒரு ஸ்பீட் எனக்கு இப்ப இல்ல. ஸோ நம்மளும் வந்துட்டு இதுலருந்து நம்ம டெவலப் ஆயிக்கணும்ங்கிற ஒரு மைண்ட் செட்லயும், பிளஸ் நம்மளால ஒரு 4, 5 பேர் ஸ்க்ராட்ச்லேருந்து திருப்பி கத்துக்கலாம்ங்கிற அ ஒரு பொதுநலத்திலயும் நம்ம திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுக்கு மேல வளவளன்னு பேச தேவையில்ல. ஸோ டைரக்ட்டா நம்ம வந்து வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எந்த ஒரு பிபிடியும் இப்போதைக்கு நான் ரெடி பண்ணல. ஸோ அந்த கமாண்ட பார்த்தோனே நான் வந்து சடனா வந்து இந்த வீடியோக்குள்ள இறங்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து காமனா ஒரு கூகுள்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பிபிடி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே நான் வந்து அன்கட் சீன்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ டோன்ட் வரி. இது வந்து என்னோட வெப்சைட் தான். ஸோ இத வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகே. இப்போ வந்துட்டு HTML பேசிக் பிபி போடலாமா? பிபிடி. ஸோ இதுலேருந்து நம்ம ஏதாவது அ எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து ஒரு இது டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில இருக்கிறதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினாலே உங்களுக்கு போதும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஆப்டிமைஸ்டா பண்ணியிருப்பாங்க. இதான் ரொம்ப ரொம்ப தேவைங்கிற மாரி. ஸோ நானும் அந்த இத ஈக்குவலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஸோ இத சொல்லிக் குடுக்குறேன்னு சொல்லக்கூடாது. நான் என்னோட நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ பிபிடி கொஞ்சம் கேவலமா தான் இருந்தாலும், அதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. இன்ட்ரோடக்ஷன் டூ HTML. இப்போ HTMLல கான்செப்ட் பண்ணோம்னா, இன்ட்ரோடக்ஷன் டூ HTMLல அப்ஜெக்டிவ் ஆஃப் HTML, வேர்ல்டு வைட் வெப், HTML டூல்ஸ், HTML தெர்மாலஜி இது மாரி நெறைய இருக்கு. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அட்வான்டேஜ் ஆஃப் HTML, டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் இதில பார்க்க போறோம். ஸோ HTMLனா என்ன? HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இத வந்து நீங்க புரோகிராமிங் லாங்குவேஜா கன்சிடர் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது வந்து ஆக்சுவலா புரோகிராமிங் லாங்குவேஜ் இல்ல. ஸோ இதுல வந்து கம்பைலர்ஸ் இல்ல. பேக் எண்ட்ல எதுவும் கம்பைலர்ஸ் இல்ல. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த வகையிலும் ஒரு புரோகிராம் லாங்குவேஜா நீங்க வந்து டிசைன் பண்ண தேவையில்ல. இட்ஸ் நாட் அ புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு அடுத்த லைன்லயே குடுத்துட்டாங்க. இட் இஸ் அ மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து ஒரு பட்டி டிண்டரிங் மாரி ஒரு லாங்குவேஜ். ஸோ இதோட அண்ணன் தம்பி தான் வந்துட்டு ஸ்டைல் லாங்குவேஜ் அதாவது CSS. ஸோ இந்த மாரி ஒட்டி பிறந்தவங்க 3 பேர் இருக்காங்க. யார் யார்னா HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதுக்கு அடுத்து நீங்க இன் டெப்த்தா நீங்க வந்து புரோகிராமிங்குள்ள போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் கத்துக்கலாம். ஸோ சர்வர் சைடு போனீங்கன்னா MongoDB இருக்கு. அது மாரி நெறைய இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் HTMLங்கிறத மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணதுனால, இது வந்து ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அண்ட் தென் ஒன் செகண்ட். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இது வந்துட்டு புரோகிராமிங் லாங்குவேஜ் இல்ல. அண்ட் தென் இது வந்து ஒரு நெறைய மார்க்அப் டேக்ஸ் இருக்கும். டேக்ஸ்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆங்குலர் பிராக்கெட்ஸ்ல தான் இது எல்லாமே நம்ம வந்து ரைட் பண்ண போறோம். ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஆ ஸோ நான் வந்து இப்ப நார்மலா ஒரு நோட்பேட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. இதான் வந்துட்டு என்னோட புரோகிராம். சும்மா இத வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இத ஃபுல்லா நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஆங்குலர் பிராக்கெட்னா என்னன்னா,
ஆங்கிள் மாரி இருக்கிறது தான். ஸோ இது மட்டும் தான் நமக்கு ஆங்குலர் பிராக்கெட். இது பேர் தான் ஆங்குலர் பிராக்கெட். அண்ட் தென் ஸ்கொயர் பிராக்கெட், அண்ட் தென் parenthesis, அண்ட் தென் கர்லி பிரேக்ஸ். இந்த மாரி நெறைய பிராக்கெட்ஸ் நம்ம வந்து ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம HTML மேக்ஸிமம் யூஸ் பண்ண போறது எல்லாமே தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனா மெயின் கான்செப்ட் நம்ம டாக்ஸ் எல்லாத்தையும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஆங்குலர் பிராக்கெட்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஆங்குலர் பிராக்கெட்ஸ்ல வந்துட்டு 2 டைப் இருக்கு. இந்த மாரி. இந்த இதுக்குள்ள நீங்க ஏதாவது டைப் பண்றீங்க. இப்ப HTML டைப் பண்றேன்னா, இது வந்து ஓப்பனிங் சொல்லுவோம். இப்ப இந்த பிராக்கெட்ல ஒரு ஸ்லாஷ் போட்டுருங்களேன். அதாவது இதோட முடிவு அப்புட்ன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்லாஷ் போட்டுட்டா, இந்த HTML இந்த HTML ஓட முடியுது அப்புட்ன்னு சொல்றது. ஸோ எனக்கு இப்ப முடிஞ்சுச்சு. உங்களுக்கு புரியுதா? ஸோ இதான் வந்துட்டு ஆங்குலர் பிராக்கெட்ஸ் ஒர்க் ஆகுறது. இங்க ஆரம்பிச்சு இதுக்குள்ள நீங்க என்ன டைப் பண்ணாலும், அது வந்து HTMLங்கிற ஒரு கான்செப்ட்குள்ள வருது. அதுக்கடுத்து பாடி இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா வந்து ஹெட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஹெட்டு, உள்ள பேராகிராஃபு, நெறைய டாக்ஸ் இருக்கும். H1, H2, H3, இமேஜ். ஒரு சிலதுக்குன்னா க்ளோஸ் பிராக்கெட்ஸ் இருக்காது. இப்ப நீங்க வந்து HTML ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா? பட் சிலதுக்கு வந்துட்டு வெறும் ஓப்பன் டாக் மட்டும் தான் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர் சொல்லலாம். அடுத்து ஹரிசாண்டல் ஹெச்ஆர். இது மாரி உள்ள டாக்ஸ் எல்லாமே இமேஜ். இந்த டாக்ஸ் எல்லாத்துக்குமே ஓப்பன் மட்டும் தான் இருக்கும். க்ளோஸ் இருக்காது. ஆனா அதே வந்துட்டு பாடி, பாடி இந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா க்ளோஸ் டாக் எழுதியே ஆகணும். இல்லன்னா வந்து அது மால் ஃபங்ஷன் ஆகும். ஸோ இதுல வந்துட்டு ஒண்ணு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, எரர்ங்கிறது வந்து வரவே வராது. எரர்ங்கிற கான்செப்ட்டே நீங்க வந்து HTML ல பார்க்க முடியாது. அதுக்கு அப்ப நான் எல்லாமே ஈஸியா பண்ணிடலாமான்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ எங்க எரர் தான் வராதே தவிர, அலைன்மென்ட்ஸ் மாறும். ஸோ நீங்க வந்து ஒரு அலைன்மென்ட் நீங்க வந்து கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அலைன்மென்ட் வந்து வேற எங்கேயாவது போயிரும். அந்த மாரி மால் ஃபங்ஷன்ஸ் வேணா நடக்கலாமே தவிர, எரர்ஸ் வந்து HTML ல வரவே வராது. ஸோ இவ்வளோதான் பேசிக்கா நம்ம பார்க்குறது. அண்ட் தென் இது நம்ம சொன்ன டேப்லெட்ஸ் ஹெட்டிங் இருக்கு, பேராகிராஃப் இருக்கு, டேபிள் அந்த மாரி நெறைய இருக்கு. அண்ட் சோ ஆன் சொல்லிட்டு இதிலயே குடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இதில இருக்க கான்செப்ட். ஸோ அடுத்த ஸ்லைட் போயிடலாம். ஆப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் HTML. அதாவது ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போறோம். ஒரு ஃபார்மேட் ஆஃப் ஒரு வெப் பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து HTML யூஸ் பண்ண போறோம். ஸோ இதில வந்துட்டு நீங்க என்னென்ன ஆட் பண்ணலாம்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் லிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கிங் டெக்ஸ்ட், இமேஜ் லிங்க்ஸ். இப்ப ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்டின்னா என்னன்னா, ஆ அ அ எப்படி சொல்றது? ஆங்குலர் ஆங்குலர்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. அதாவது டேக் அந்த இதுக்குள்ள ஹெச்ரெஃப் ஹைப் ஹைப்பர் டெக்ஸ்ட்குள்ள நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து ரெஃபரன்ஸா குடுத்தோம்னா, அத வந்து நம்ம வந்து கால் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ வேர்ல்டு வைட் வெப் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ www டாட் நீங்க ஃபெமிலியர் வித் திஸ். ஸோ அதான் நம்ம வந்து வெப்சைட்டுக்கு காமனா யூஸ் பண்ண போறது. ஸோ இத பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்டர்நெட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்டின்னாலே, இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். ஓகே. அண்ட் தென் அதாவது இது வந்து என்ன புரோட்டோகால்னா, ஐடென்டிஃபையர் புரோட்டோகால். www URI அதுக்குள்ள வரும். URIனா URL அது எல்லாம் அந்த கான்செப்ட்குள்ள வரும். அதனால நீங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அது நான் வந்து ஒரு கான்செப்ட் எடுப்பேன். ஆஸ் அ ஐஓடி ஸ்டூடண்ட் நான் கண்டிப்பா வந்து ஐஓடி பத்தி கன்ஃபார்ம் கிளியரா ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஐ ஹாவ் டூயிங் மச் மோர் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஐஓடி. ஸோ ஐஓடிய பத்தின வீடியோஸ் உங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ ஆஸ்க் மீ இன் கமெண்ட். ஸோ நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஐஓடில. ஸோ அந்த வீடியோ அந்த பண்ற ப்ராசஸ் அந்த அதில எப்படி நாங்க வந்து கோட் பண்றோம், எப்படி வந்து கோட் கனெக்ட் பண்றோம். ஸோ நெறைய இஷ்யூஸ் வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அஸ் அ ஐஓடி ஸ்டூடண்ட் ஐ ஹேவ் ஃபேஸ்ட் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஸ்டில் நவ். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு நான் ஒரு 10 யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணுவேன். பட் தேர் இஸ் நோ தமிழ் யூடியூப் சேனல்ஸ் டு கிளியர்லி சே தட். ஓகேங்களா? நெறைய வந்து இங்கிலீஷ் சேனல்ஸ் தான் நான் வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து ஐ ஐஓடிக்குள்ள கண்டிப்பா வருவேன். ஓகேங்களா? இப்போ அத சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். சொல்லிட்டேன். இதில வந்து டூல்ஸுங்கிறது என்னன்னா, நீங்க ரொம்பலாம் போட்டு இது பண்ணாதீங்கங்க. HTML வந்து நீங்க நார்மல் நோட்பேட்லயே டைப் பண்ணி நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வெப்சைட்ல டிராக் அண்ட் ட்ராப் பண்றது மூலியமா. ஸோ நீங்க இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டூல் யூஸ் பண்றீங்கன்னா, ஒண்ணு வந்து Sublime யூஸ் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் ஈஸி டூ புரோகிராம். ஏன்னா HTML வந்துட்டு
சப்ளைம்லயும், விஎஸ் கோட் எடிட்டர்லயுமே வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். பெர்ஃபார்ம் மீன்ஸ் லேப்டாப்ல வந்து நெறையா சப்போர்ட் பண்ணும். ஸோ லோ எண்ட் பிசி வச்சிருக்கீங்கன்னா, நீங்க வந்து சப்ளைம் போங்க வெறும் 18 எம்பி தான் வரும். அதே விஎஸ் கோட் யூஸ் பண்றீங்கன்னா, ஸோ யூ கேன் டூ மெனி மோர் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதிலயே வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம். ஸோ நெறைய பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஃபேமிலியர் தான். உங்க லேப்டாப் வந்துட்டு ரொம்ப ஹேங் ஆகுது. அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு சப்ளைம் யூஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் விஎஸ் கோடும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்ன யூஸ் பண்றேன்னா, ஆக்சுவலா நான் 2மே யூஸ் பண்ணுவேன். இப்போ தான் வந்துட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு விஎஸ் கோட் எடிட்டருக்குள்ள போயிருக்கேன். விஎஸ் கோட் எடிட்டர் கொஞ்சம் வந்துட்டு நெறையா வந்து பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நெறைய ப்ரோகிராம்ஸ்லாம் வந்து நமக்கு சஜஷன்லேயே வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபெமிலியரா கோபைலட் வந்து உள்ள இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து டூல்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா. 2டே 2 கான்செப்ட் தான். அது எப்படி ஏத்தணுங்கிறத எண்ட் ஆஃப் தி செஷன்ல நம்ம வந்து பார்க்கலாம். இங்க வந்து வெப் ப்ரௌசர் கண்டிப்பா தேவைங்க. நீங்க வந்து ஒரு ப்ரௌசர் இல்லாம எந்த ஒரு HTML டாக்குமெண்ட்டையும் உங்களால ரன் பண்ண முடியாது. இங்க வந்துட்டு நம்ம வெப் ப்ரௌசருக்கு வந்து நீங்க எந்த ஒரு வெப் ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் குரோம் யூஸ் பண்ணலாம். கூகுள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம என்னென்ன ப்ரௌசர்ஸ் பார்க்குறோமோ, Brave எதுல வேணாலும் நீங்க போய் ரன் பண்ணி பார்க்க முடியும். பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரௌசர்ஸ் சப்போர்ட் லேட்டஸ்ட் வெர்ஷனான்னு கேட்டீங்கன்னா, நோ. சில ப்ரௌசர்ஸ் மட்டும் தான் எல்லா வகையான HTML ஃபீச்சர்ஸையும் வந்து சப்போர்ட் பண்ணும். சில இதுல வந்து அந்த டேக்குங்கிறது ரன் ஆகாது. ஸோ நீங்க வந்து அந்த இது எல்லாமே மேஜரா இருக்கிறது குரோம்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து குரோம் யூஸ் பண்ணுங்க. ஓகேயா? அண்ட் தென் டெர்மாலஜி வந்து நம்ம வந்து லாஸ்ட்டா பார்க்கலாம். இது வந்து ஒண்ணும் இல்ல. எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு தான். நான் அதான் ஆல்ரெடி சொல்ட்டேன். ஓப்பன் டேக் அண்ட் குளோஸ் டேக். ஓப்பன் டாக்னா என்னன்னா, ஸோ HTML நீங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இத வந்து குளோஸ் பண்ணணும். அத ஒர்க்கிங்க தான் நம்ம சொல்லப் போறோம். எப்படி இது வந்து ஒர்க்கிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அத வந்து நம்ம ப்ரோகிராம்க்குள்ள போகும்போது உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும். ஓகேயா? அண்ட் தென் தெர்மாலஜி மறுபடியும் வந்திருக்கு. இது எதுக்கு வந்திருக்குன்னு எனக்கும் தெரியல. இப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் வந்துட்டு HTMLோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ HTML வந்துட்டு ஓப்பன் பண்றோம். ஸோ குளோஸ் பண்றதுக்கு ஸ்லாஷ் போட்டு குளோஸ் பண்றோம். அண்ட் தென் ஹெட் ஓப்பன் பண்றோம். ஹெட் வந்து குளோஸ் பண்றோம். பாடி ஓப்பன் பண்றோம். பாடி வந்து குளோஸ் பண்றோம். இங்க வந்து உங்களுக்கு தெரியும். HTMLனா என்ன? அதுக்குள்ள ஏன் ஹெட் வருது? அண்ட் தென் பாடி எதுக்கு வருது? அதாவது HTMLங்கிற ப்ரோகிராம்க்குள்ள நம்ம வந்து இது எல்லாத்தையும் இன்வெர்ட் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் உங்களுக்கு இப்ப தியரியா நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம வந்து ப்ரோகிராம்க்குள்ள போம்போது அத நம்ம பார்க்கலாம். ஸோ க்ளோஸ் ஸ்டாக் அதான் இதுலயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். HTMLங்கிற ப்ரோகிராம் இருக்கா? இங்க இது வந்து HTML ப்ரோகிராம் ஆரம்பிக்குது. இங்க வந்து HTML ப்ரோகிராம் முடியுது. அதுக்குள்ள தான் வந்து நம்ம எல்லா சேஞ்சஸ் பண்ண போறோம். இதுக்குள்ள ஹெட் இருக்கும், பாடி இருக்கும். ஹெட்ல வந்துட்டு என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கணும். பாடில வந்துட்டு நம்ம கன்டென்ட் ஆஃப் த வெப்சைட் வந்து இங்க தான் நம்ம எழுத போறோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஸோ இது எல்லாமே ஆ டைட்டில். டைட்டில்ங்கிறது என்னன்னா, நம்ம வெப்சைட்டோட ஒரு பேரு. இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு கோடிங் அப்ப சொல்றேன். இப்பதான் இந்த வீடியோலயே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிருவேன் ப்ரோகிராம்லயே. ஸோ ஏதாவது டிஃபரெண்ட்டா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ஸ்டைல் லாங்குவேஜ் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆனா ஸ்டைல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாம இன்பில்டா நம்ம HTMLலயே பண்றது. ஸோ இதுவும் ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது எல்லாமே பாடி, டைட்டில் எல்லாமே பார்த்தா தான். ஸோ இப்போ வந்து ரன் பண்றதுக்கு வந்து முக்கியமா சேவிங் அண்ட் வியூவிங் ஆஃப் HTML டாக்குமெண்ட். சேவ் பண்ணணும். அந்த ஃபைல வந்து வித் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டாட் HTML. டாட் HTML சொல்லி தான் நம்ம வந்து அந்த ஃபைல வந்து சேவ் பண்ணணும். அப்பதான் நம்மளோட ஆ டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து HTML ஃபார்மேட்டா வந்து கன்வெர்ட் ஆகி நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஸோ வியூவிங்க்கு வந்து கண்டிப்பா ப்ரௌசர் வேணும். நம்ம டிராக் அண்ட் ட்ராப்போ இல்ல காப்பி பாத்தோ நம்ம குடுத்து நம்ம வந்து அத ரன் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் வந்துட்டு டேக்ஸ் நெறையா இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து லேட்டரா சொல்றேன். இது எல்லாமே நம்ம வந்து CSSல வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வச்சிடலாம். ஓகே. மார்க்யூ டேக். இட்ஸ் அன் வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் டேக். நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல இருக்கீங்க அப்டின்னா, நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இது ஒண்ணும் அவ்ளோ பெரிய சீன் போடுற அளவுக்குலாம் இல்லங்க. ஸோ மார்க்யூனா நீங்க நியூஸ் பார்த்துருக்கீங்களா? நியூஸ்ல கீழ ஓடிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டூ லெஃப்ட் ஓடிட்டே இருக்கும். ஒரு டெக்ஸ்ட். அதுதான் இது மார்க்யூ. நம்ம ஒரு ஃபார்மேட் குடுக்குறோம்னா, அது அப்படியே ரைட் டூ லெஃப்ட் லோட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இத வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன் அப்புறம்.
ஸோ மார்க்கெட் டேக் பேராகிராஃப்க்கு வந்துட்டு பேராகிராஃப்ங்கிற ஒரு டேக் இருக்கு. பிங்கிற டேக் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ள நம்ம டைப் பண்ற எல்லாமே பேராகிராஃபா வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ புரியலன்னா வந்துட்டு லைவ் செஷன்ஸ் எப்பயாவது வைக்கலாம். அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லலாம். பிரேக் இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ப்ரோகிராமா சொல்லும்போது தான் இன்னும் நெறைய புரியும். ஓகே. ஆ ஹெட்டிங். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, H1 டூ H6 வரை போட்டிருக்கோமா? அதாவது H1லேருந்து H6 வரை ஏன் போட்டிருக்கோம்னா, ஹெட்டிங் 1, ஹெட்டர் 1 அது மாரி எப்படியெல்லாம் சொல்லலாம். இப்போ ஹெட்டிங் 1ங்கிறது வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும். H2ங்கிறது அதோட சின்னதா இருக்கும். H3 அதோட சின்னதா இருக்கும். H4 அதோட சின்னதா இருக்கும். H4 கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருக்கும். H6, H5 கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருக்கும். அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தெரியுதா? H1 வந்து எவ்வளோ பெருசா இருக்கு. H2 அதோட சின்னதா இருக்கு, சின்னதா இருக்கு. இப்படி சின்னதாயிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து H1, H2, H3, H4, H5, H6. சரி அதுக்கப்புறம் H7 போட்டீங்கனாலும் H6ஓட சைஸ் எல்லாம் வந்து நிக்கும். ஓகேயா? ஏன்னா H6க்கு மேல ஃபாண்ட் இல்ல. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது வந்துட்டு நீங்க லேட்டரா பார்க்கலாம். ஸோ காப்பிரைட் சிம்பல் இது மாரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு எண்ட்ல வந்து இந்த காப்பிரைட்டட் பை ஆ லேர்ன் வித் ஏலியன் யூடியூப் சேனல் அந்த மாரி காப்பிரைட்டர் சிம்பிள்லாம் போட்டு கீழ குடுப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் எடிட்டிங் தான். ஸோ இது ஒண்ணும் பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்ல. அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ 4த் படிக்கிற பையனே, 3 படிக்கிற பையனே இத போட்டுட்டு சுத்துறாங்க. ஆனா காலேஜ் படிச்சுக்கிட்டு இத கத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அதாங்க இருக்கிறதுலயே ரொம்ப அசிங்கமான விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலும், இங்கிலீஷ் எழுத தெரிஞ்சாலும் போதும். ஓகேங்களா? லூஸ் சின்டாக்ஸ் அதாவது ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு சின்டாக்ஸ். கம்பேரேட்டிவ்லி மத்தத கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா? ஆ எல்லா ப்ரௌசர்ஸ்லயுமே வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே. யூஸ்டு ஒய்லி அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து சிமிலர் டூ எக்ஸ்எம்எல். HTML கத்துக்கிட்டு எக்ஸ்எம்எல் கத்துக்கிட்டாலும், எக்ஸ்எம்எல் கத்துட்டு HTML வந்தாலும் 2ம் பார்க்க அரச்ச மாவே தான் ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் டெவலப்மென்ட் சைட் போறீங்க. நான் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ கத்துக்க போறேன். அந்த மாரி டயத்துல உங்களுக்கு HTML கத்துருந்தா எக்ஸ்எம்எல் தெரியும். எக்ஸ்எம்எல் கத்துருந்தா HTML தெரியுங்கிற மாரி 2ம் அங்காளி பங்காளி மாரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு பிளஸ் ஃப்ரீ. மத்த புரோகிராம் லாங்குவேஜ் இப்ப பைத்தானே எடுத்துட்டீங்கன்னா டொனேஷன் கேட்பான். அது மாரி நெறைய இருக்கும். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. டொனேஷன் கூட கேட்க மாட்டான். அந்த மாரி. ஸோ அவ்வளோதான் இதில பார்க்க போனோம். டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தா, இது வந்துட்டு டைனமிக்கா ஆக்ட் ஆகுது. ஸ்டாட்டிக் தான் இது வந்துட்டு. ஸோ டைனமிக்கா ஆக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து வேற லாங்குவேஜ் தான் போயணும். இப்போ நீங்க ஒரு ஃபார்ம் கேட்குறீங்க. என்டர் யுவர் நேம். என்டர் யுவர் நேம் குடுத்தாங்கன்னா வந்துட்டு என்ன ஒரு அவுட்புட் வரணும். இப்போ சூர்யான்னு குடுத்தாங்கன்னா, சூர்யாங்கிற இமேஜ் வரணும். அதெல்லாம் நீங்க வந்து பண்றீங்கல்ல. அதுக்கு வந்து வந்து நம்ம PHP தான் யூஸ் பண்ணி ஆகணும். PHP மூலியமா நம்ம கெட், போஸ்ட் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட். இத வந்து டைனமிக்கா ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டேனால நெறையா பழைய அரைச்சமாவே அரைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். பட் கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் இன் டெப்த்தாவும் போகாம, மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு மாரி கொண்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஸோ அந்த ஃப்ளோல போயிட்டுருக்கு. ஸோ புடிக்கலன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அத நான் திருத்திக்கிறேன். அண்ட் தென் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு HTML இப்ப என்னென்ன கத்துக்கிட்டோமோ, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா சின்டாக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணுங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது நான் இப்ப சும்மா ட்ரெய்னிங் பண்ணது. இத விட்டுறலாம். இப்போ நான் VS கோட் யூஸ் பண்றதுனால, நான் அதுல ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இத நான் ஏத்துறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து 2 டேஸ்ல போடுறேன். ஏன்னா, இப்போ அது சேர்த்து போட்டேன்னா ரொம்ப பெரிய வீடியோவா மாறிடும். ஆல்ரெடி ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே. இப்போ வந்து HTML வந்து நான் ஓப்பன் பண்றேன். அண்ட் தென் HTML ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஓகே. HTMLக்குள்ள தான் என்ன இருக்கும்? ஹெட் இருக்கும். அண்ட் தென் இதுக்குள்ள ஹெட்டுக்கு வெளிய பாடி இருக்கும். பாடி. ஸோ இப்போ ஹெட்னா என்ன? பாடினா என்ன? ஏன் இது வந்து HTMLக்குள்ள இருக்கு? இப்போ நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றோம்? HTML. இப்போ இந்த HTMLக்குள்ள தான் நம்ம வந்து ப்ரோகிராமே எழுத போறோங்கிறதுனால தான் HTMLக்குள்ள இந்த ஹெட்டையும் பாடியும் போட்டுருக்கோம். ஹெட்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெப்சைட் எடுக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட்டு இப்போ இந்த வெப்சைட்டே எடுத்துக்கிறேன். என் வெப்சைட்டே.
இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது ஃபுல்லா ஹெட்டு. இந்த பாடி இது ஃபுல்லாவே பாடி. வெப்சைட் இருக்குல்ல, இந்த ஃபுல்லாவே பாடி. அந்த மாரி நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, பாவை டோனர்ஸ்ன்னு இருக்கா? இது வந்துட்டு ஹெட்ல தான் நான் மாத்த முடியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஹெட்ல வந்துட்டு நான் டைட்டில் அப்படின்னு நான் குடுக்குறேன். டைட்டில்னா என் வெப்சைட்டோட பேரு. அப்படின்னு நீங்க இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஏலியன் அப்படின்னு நான் வந்து பேர் வைக்கிறேன். ஏலியான்ங்கிறத இப்ப ஏலியன் நான் மாத்திட்டேன். ஓகேங்களா? ஏலியன். அண்ட் தென் கண்ட்ரோல் பிளஸ் எஸ் குடுத்தோம்னா சேவ் ஆயிரும். ஸோ, இப்போ வந்துட்டு இத ரன் பண்ணி பார்க்கணும். ரன் பண்றதுக்கு இதில போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத் குடுத்தோம்னா காப்பி ஆயிரும். ஸோ, நான் வந்து பேஸ்ட் பண்றேன். ரன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க ஏலியன் அப்படின்னு இருக்கா? தெரியுதா? ஏலியன் சொல்லிட்டு. நான் இங்க என்ன பேர் குடுத்தேனோ, அங்க ஏலியன் வந்திருக்கு. இப்ப alien.com அப்படின்னு நான் குடுக்குறேன். alien.com. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஆட்டோ சேவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆட்டோ சேவ் ஆன்ல தான் இருக்கு. ஓகே. இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். alien.com அப்படின்னு வந்துருச்சா? இது மாரி தான் நம்ம டைட்டில்ல வைக்கிற பேர் அங்க வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ, அண்ட் தென் இப்ப வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த உலக உருண்ட மாரி ஒண்ணு இருக்குல்ல, இது பேர் தான் ஃபேவி ஐகான். அதாவது லிங்க் டேக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த ஃபேவ் ஐகான்ங்கிறது என்னன்னா, இப்போ யூடியூப் நான் இப்ப நான் இதே ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பாவை டோனர்ஸ. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரத்தம் மாரி ஒரு சொட்டு வருதா? அதுதான் வந்து ஐகான். இந்த மாரி ஐகான் வந்து எல்லா வெப்சைட்டுக்கும் இப்போ இன் ஏதாவது Facebook ஓப்பன் பண்றேன்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேவ் ஐகான் இங்க இருக்கா? ஒரு எஃப்ன்னு போட்டு ஒரு லோகோ இருக்கா? இது மாரி நம்ம வெப்சைட்டும் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஃபேவ் ஐகான் சொல்லுவாங்க. ஸோ, ஃபேவ் ஐகான் கிரியேட் பண்றதுக்கு 1 செகண்ட் இருங்க. ஆல்ரெடி ஃபேவ் ஐகான் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அத நான் எடுத்துக்கிறேன். ஸோ, 1 செகண்ட். இப்போ வந்து அந்த ஃபேவ் ஐகான வந்துட்டு ஹெட்டுக்குள்ள குடுத்துக்கிறேன். ஏன்னா, அதுவும் ஹெட்ல தான் இருக்கு. ஸோ, அதனால. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இங்க பாருங்க, என்னன்னு எனக்கு வந்து ஒரு லோகோ வந்துருச்சு. இந்த லோகோ எப்படி செய்றது? இத எப்படி லிங்க் பண்றது? அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ எப்படி இந்த இது ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க லிங்க் அப்படிங்கிற டேக்ல ரிலேட்டட் ஐகான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டைப் வந்து இமேஜ்/எக்ஸ் ஐகான் குடுக்கணும். இதுல வந்துட்டு ஹெச்டிஎஃப்ல வந்துட்டு நம்ம இமேஜோட பேரு. இதுதான் நான் வந்து சேவ் பண்ணியிருக்க இமேஜோட பேரு. பிளஸ் அதோட எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனும் தப்பா போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து அது ரன் ஆகும். அண்ட் தென் இந்த ஹெட் வந்து முடிஞ்சுச்சு. இதுக்கு மேல ஹெட்ல நமக்கு வேலை இல்ல. இனிமே பாடில தான். ஸோ பாடில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கத்துக்கிட்டோம்? H1, H2, H3, H4, H5 அண்ட் H6. இது கத்துக்கிட்டோமா? இப்போ H1னா எதுவும் இல்ல. ஒரு பெரிய ஒரு ஃபாண்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து H2னா அதோட சின்ன பையன் மாரி அது கீழ கொஞ்சம் சின்னதா, கொஞ்சம் சின்னதா, கொஞ்சம் சின்னதா அந்த மாரி நமக்கு வந்து நான் வச்சுக்கலாம். ஸோ, ஹலோ ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ, இத வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+C அண்ட் Ctrl+Z. ஓகே. ம். ஓகே. இப்ப வந்து நான் 6 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, இங்க வந்து நான் 2ன்னு நான் வந்து மாத்திக்கிறேன். ஸோ, எனக்கு வந்து ஒரு சைடு நான் சேஞ்ச் பண்ணாலும் அடுத்த வாட்டி சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா நான் வந்து நெறையா பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் நெறைய வீடியோல போடுறேன். இப்போதைக்கு நீங்க பேசிக் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் தென் இப்போ வந்து நான் ரன் பண்றேன் என் வெப்சைட்ட. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு சைஸ் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஹலோ ஏலியன்ஸ் எப்படி இருக்கு? அது கீழ 2ண்ட், 3ர்ட், 4த், 5த், 6த். அந்த மாரி சைஸ் டிஃபரன்ஸ்க்கு தான் H1, H2, H3, H4, H5, H6 யூஸ் பண்றாங்க. ஸோ, இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னா, ஒரு இமேஜ் எப்படி உள்ள கொண்டு வரலாம்? அப்படிங்கிறத பார்க்கலாமா? இமேஜுக்கு ஷார்ட் ஃபார்மா நம்ம ஒரு சேட் பண்றோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ, நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கோ, பார்ட்னருக்கோ ஏதோ ஒண்ணு அனுப்புறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜுக்கு வந்து ஷார்ட்கட்டா எப்படி சொல்லுவோம்? ஐஎம்ஜி இமேஜ் அப்படின்னு சொல்லி அனுப்புவோமா? குட் நைட்டுக்கு ஜிஎன்.
ஆ ஒரு பேராகிராஃப்க்கு பி. அது மாரி இதுலயும் வந்துட்டு இங்கிலீஷ வந்து கிழிச்சு, கிழிச்சு ஒட்டியிருப்பானுங்க. அதான் வந்து HTML. ஸோ இமேஜ்க்கு என்ன சொன்னோம்? IMG. ஓகேங்களா? IMG சோர்ஸ்க்கு வந்துட்டு SRC. புரியுதா? எல்லாத்துக்கும் பேரு இங்கிலீஷ்லயே தான் இருக்கும். ஓகேங்களா? சோர்ஸ்ல இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு இமேஜ் Facebookோட இமேஜே நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ சம்திங் ஏதோ ஒரு இமேஜ். நான் அதுலேருந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்துக்கிறேன். நான் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இங்க வந்து நான் அத பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கோடிங்லாம் இல்லங்க. URL. இது அப்படிதான் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து இத ரன் பண்ணோம்னா, நமக்கு வந்துட்டு இமேஜ் வந்து உள்ள ஆட் ஆயிருக்கும். தெரியுதா? இங்க வந்து அந்த இமேஜ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து ஹாரிசான்டல் லைன். ஹாரிசான்டல் லைன்னா HR. ஒரு லைன் வந்து நமக்கு போடும். ஓகே. சளி பிடிச்சிருக்கிறதுனால தான் கொஞ்சம் மூக்கு இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்கேன். அதனால கண்டுக்காதீங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாரிசான்டல் லைன் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து மைன்யூட்டா இருக்கு. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகணும். அப்ப அந்த லைன உடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? அதாவது பிரேக். பிரேக்ன்னா அத ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லலாம்? BR. BRன்னா பிரேக். புரியுதா? ஒரு இங்கிலீஷ பிச்சு பிச்சு போட்டா எப்படி நம்ம வந்து கத்துக்கணுமோ, அந்த மாரி கத்துக்கிறது தான் HTML. ஸோ இங்க வந்து நான் BR அப்படின்னு போடுறேன். ஸோ BR எனக்கு 2 வாட்டி அப்படின்னு சொல்றோம். 2 லைன் 1 லைன் உடைச்சா பத்தாது. எனக்கு 2 லைன் சொல்றோம். இப்போ நமக்கு இந்த உடைச்சு குடுத்துருக்கு. ஸோ இதுக்கடுத்து வேற எதுவும் பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு இந்த இமேஜ் வந்து சென்டரா இருந்தா நல்லா இருக்கும்னா, அதுக்கு ஒரு HTML டேக் இருக்கு. சென்டர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர்னா சென்டர் அவ்வளோதான். சென்டர்ன்னு ஃபுல்லாவே எழுதணும். ஒரு இதுக்கு புச்சு போடுற மாரி இருக்கும். ஒரு இதுக்கு அப்படியே விடுற மாரி இருக்கும். அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. சென்டர் டேக் அப்படின்னு சொல்லலாம். சென்டர்ல சென்டர். ஓகே. ஸோ சென்டர் டேக்கு வந்து ரெட் கலர்ல தான் வரும். ஸோ எரர்ன்னு நெனச்சிடாதீங்க. இதுல வந்து எரரே இருக்காது. நீங்களே ஒரு டேக் போட்டாலும் அதுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். எக்ஸ் இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல வந்துச்சா? ஸோ இவ்வளோ ஈஸியா இருக்கா? அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? அந்த மார்க்யூ உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? மார்க்யூ அந்த நியூஸ்ல இப்டி இப்டி போயிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மார்க்யூ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேராகிராஃப் வந்து ரன் பண்றேன். ஸோ பேராகிராஃப் கேரக்டர் ஸ்டார் 100 சாரி சம்திங் ஓகே. ஐ ஆம் அ டெவலப்பர் டுடே நியூஸ் வீடியோ. ஓகே. இதான் என்னோட ஒரு பேராகிராஃப். ஸோ இத வந்து நான் மார்க்யூவா ஓட வைக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வந்து ஓடுதா? இல்ல. எனக்கு வந்து இது ஓடல. ஓடணும்னா லெஃப்ட் டூ ரைட் டூ ரைட் டூ லெஃப்ட் டூ அது வந்து நம்ம பண்ணணுமா? ஸோ இதுல வந்து வெறும் ரைட் டூ லெஃப்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பொசிஷன் அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? மார்க்யூங்கிற ஒரு டேக் இருக்கு. ஸோ அந்த டேக் வந்து நான் போட்டுக்கிறேன். மார்க்யூ அண்ட் தென் இத வந்து கடைசில முடிச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க தெரியுதா? நமக்கு வந்து அப்படியே ஒன் சைட் டூ அனதர் சைடுக்கு வந்து மூவ் ஆகுது. இதுல ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்க வந்து உங்களோட இதுக்கு ஏத்த மாரி பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி டெக்ஸ்ட்ட மட்டும் தான் ஓட வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இந்த இமேஜ கூட நம்மளால ஓட வைக்க முடியும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு மார்க்யூ
RQ. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இமேஜுமே வந்துட்டு, அதே ஃப்ளோல நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ, இது மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து HTMLல இருக்கு. ஸோ, இது வந்து ஒரு பேசிக் ஒரு வார்ம் அப்பா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த வீடியோல வந்து நீங்க எந்த அளவுக்கு நாலேட்ஜபிளா ஏர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா, இது ரொம்ப, 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 ரொம்ப பேசிக்ஸ். இது வந்துட்டு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. பட் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, ஏதோ ஒரு மூலையில யாருக்கோ ஒரு ஆளுக்கு தெரியாதுல்ல. ஸோ, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த என்னோட பழைய ஒரு கமெண்ட் தான். யாருன்னே தெரியாதுனாலும், அவங்க வந்து இந்த வீடியோ "நன்றி ப்ரோ. இந்த உங்களோட கோட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு" சொல்லும்போது, எனக்கு ஒரு ஹேப்பினஸ் கிடைச்சுச்சுல்ல. அது மாரி திருப்பி திருப்பி எனக்கு கிடைக்கணுங்கிற ஒரு ஆசையில தான் இத நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ, வேற எதுவும் இல்ல. புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் குடுங்க. எனக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த யூடியூப்ப நான் வந்து சேர்த்து மேய்ச்சுக்கிட்டு இருக்கேன்னா, எல்லாமே ஒரு யாருக்கும் ஒரு செல் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்ங்கிற ஒரே ஒரு கான்செப்ட்காக தான் நான் வந்து திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க் யூ.